ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த 50 ரியாலிட்டி ஷோவோட எபிசோட் 22 இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிக்கு ஒரு அதிரடி வெற்றி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா ரெட் கார்டு வந்துருச்சுப்பா, சம்பளம் வராதுப்பா, ரெட் கார்டு வந்துருச்சுப்பா, அவ்வளோதான் அந்த பொண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வதி அப்படின்றது இந்த சீசன் 9 கண்டென்ட் யார் யாருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களா இருக்கட்டும், ஹேட் பண்ணவங்களா இருக்கட்டும், அதாவது இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் பார்வதி அப்படிங்கிறது தான் அதாவது மோஸ்ட் ஹேட் பர்சனும் பார்வதி தான், மோஸ்ட் லவுட் பர்சனும் பார்வதி தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த மாதிரி தான் இந்த கேமோட டைமென்ஷன் போச்சு அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் எல்லாத்துக்குமே கண்டென்ட் கிவர் பார்வதி அப்படிங்கிறது தான். ஏன்னா ப்ரமோஸும் அதிகமாக வந்துச்சு பார்வதி வச்சு 220 ப்ரமோ கிட்ட. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவிக்கு டிஆர்பினாலும் பார்வதி வெளியேற்றணும், இல்லை பார்வதி உள்ளே கூப்பிடணும். ஃபைனாலேக்கு டிஆர்பி ஏற்றுறதுக்கும் பார்வதி கம்பெனி உள்ளே கூப்பிட்டு ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தது. இந்த மாதிரி இந்த ஷோவை ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மேக்ஸிமம் அந்த பேருக்கு தகுதியான ஒரு நபர் அப்படிங்கிறது பார்வதி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெளியே வந்த பிறகு ரெட் கார்டு அவளை வாழ்க்கை விளங்காதரா, 2 பேரும் கேவலமாக இருப்பாங்க அப்படின்னாங்க. கமருதீனுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் ஷார்ட் ஃபிலிம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல்ல. இப்போ ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் வெப் சீரிஸ் இருக்குல்ல, முத்து என்கிற காட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படத்துக்கான ஒரு ஷூட் ஆரம்பிச்சிருச்சு. வெப் சீரிஸ் ஹாட் ஸ்டாரே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்வதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஷூட் ஆரம்பிச்சிருச்சான். இன்றைக்கி ஷூட்டிங் போயிருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட்டு. ஸோ போதுமே, அவ்வளோதானே. பார்வதிக்கு என்ன ஆசை, ஒரு படத்தில் நடிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. இதை விட என்ன வேணும்? விஜய் சேதுபதியோடைய ப்ரொடக்ஷன்ஸில் விஜய் சேதுபதியோடைய ஹீரோவாக நடிக்கக்கூடிய படம், ஒரு சீரீஸ் நடிக்கிறாங்க, ஹாட் ஸ்டார் பண்ணுறாங்க. பார்வதி ஒரு முக்கிய ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்பயே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வேறு என்ன வெற்றி வேணும்? இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது தான். ஸோ தட் இஸ் குட். அது ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, ஸோ அது ஒன்று. அடுத்து விக்ரம் இன்னமும் கண்டென்ட்டுக்கு பார்வதி தானே அவனுக்கு வேணுமாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வெளியே வந்த பிறகு ஒரு காலேஜ் போயிருக்காப்புல, அங்கே ஒருத்தன் அவரை நல்லா தான் சொல்லியிருக்கான். அதாவது நீங்கள் நல்லா கேம் ஆடிருக்கீங்கன்னா வெளியே நீங்கள் உங்களுக்கு தெரியல, நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி நான் கேமே ஆடலை, நான் அப்படி தான் இருந்தேன், என்னுடைய இது கேம் அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல விக்ரம். அவன் நல்லா மைண்ட் கேம் பிளேயர் தான், அதை ஒத்துக்க மாட்டான். நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் இயல்பாக இப்படி தான் சொல்லி ஓட்டிகிட்டு இருந்தான். அப்படி சொல்லும்போது ஒருத்தன் கேட்குறான், அதுக்கு இவன் பார்வதி பிஆரான்றான். அதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா அசிங்கப்படுத்த மாதிரி திருப்பியும் துணிவே சக்தி பாட்டை பண்ணி போடுறானுங்க. அதுலேயே இவங்க கூறு இருந்துச்சா இல்லையான்னு தெரில. ஏன்னா அவன் ஒய்ஃப் திவ்யா ஒரு வார்த்தை பேசுனதுக்கே அவன் அப்படி எதிர்னான், மூஞ்சி கீஞ்சில் ஆடிச்சு. அவங்க அம்மா அசால்ட்டாக கலாச்சிட்டு போகிறாங்க. இவந்தோ பார்வதி ஃபோன் பண்ணி ஒரு சொல்லியே வர வச்சுருக்கான், வேணாண்டா அது சென்டிமெண்ட்டாக இருக்கு, வேணாம் பண்ணாத அப்படின்ட்டு அதை பண்ணுறாங்க. சரி, இந்த விஜய் டிவியாச்சு நிப்பாடி வாங்கின்னு பார்த்தா அவனுங்களும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஜே கருப்புன்னு ஒருத்தர் இருப்பானே, அவனை வச்சு இதை ப்ளே பண்ணிட்டு இருக்கானுங்க. திருப்பியும் இந்த அரோராவும் சரி ஆதிரியும் சரி இதுக்கு கொண்டாடுறாங்க துணிவே சக்தின்னு போட்டவனே. எவ்வளோ கேடுகட்ட கீழ்த்தரமான ஜென்மங்கள்னு பாருங்களேன். இவங்களாம் ஷோ முடிஞ்சிருச்சு, ஃபன்னுக்கு பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இவங்களுக்கு எதுனாலும் இந்த ஒருத்தவங்க ஃபீலிங்ஸ் பண்ணால் ஃபன்னு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது ஃபன்னு கிடையாது, அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படிம்பாங்க. என்னடா அது, இதெல்லாம் என்னடா நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அடுத்து ஜூலி, பிக் பாஸ் ஜூலி அல்டிமேட் வந்தாங்க, சீசன் 1 வந்தாங்க. அவங்களுக்கு நெகட்டிவிட்டி யாருக்குமே கிடையாது. ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துச்சு, அப்படியே நெகட்டிவ் ஆயிடுச்சு பிக் பாஸில். அதுக்கடுத்து அந்த 2 நிமிஷம் குறும்படம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ விஜயை போய் தோல் வச்சுருக்காங்க பாருங்கள், எக்ஸலண்ட், ஹேட்ஸ் ஆஃப். என்னங்க ஜல்லிக்கட்டு காலையே புல்லை காட்டி இது பண்ணுவீங்களா? என்னங்க நீங்கள் நம்மளுடைய வீரம் என்ன, பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, நீனு அசால்ட்டாக பேசிட்டு போகிற என்னண்ணே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்கு. நிஜமாகவே வேறு லெவல் தான். அல்டிமேட்லேருந்து ஜூலியோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு மாதிரி தான் இருக்குது. விஜய் அவர்களுடைய தற்குறித்தனத்தை கேள்வி கேட்பதற்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு மவுஸ் கிரேட்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. தட் இஸ் வெல் எனஃப், குட்டு, சூப்பர் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதை நம்ம பாராட்டி ஆக வேண்டும். ஹட்ஸ் ஆஃப் ஜூலி அப்படிங்கிறது தான். அடுத்து முத்துக்குமரன், அதாவது இவருடைய தமிழ் ஆர்வம், தமிழோடைய உணர்வு எல்லாமே நம்ம பிடிச்சிருக்கோம். நல்ல பேச்சாளர், எல்லாமே ஓகே. பட் இவனும் தற்குறியாக இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா முத்துக்குமரன் பொறுத்த வரைக்கும் தாட்ஸ் நல்லா ப்ராடாக இருக்கும்னு நினச்சேன். விஜய் கட்சி புலந்துட்டு இருக்கான். செங்கோட்டையன் மட்டும்தான் விஜய்க்கு நெகட்டிவாக. விஜயே நெகட்டிவ் தான். ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா
கட்சி கொள்கைகள்னு சொல்லி இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னதெல்லாம் 50 வருஷம் முன்னாடியே அதுதான் இருக்குது. நம்ம இவனும் புதுசாக பார்த்த மாதிரி பஸ் ஓட்டுநருக்கு இது பண்ணுறாங்க அது பண்ணுறது, அதெல்லாம் ஏற்கனவே இருக்குடா, யாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது நல்ல பேச்சாளர், நல்ல தமிழ் ஆர்வலர் இருந்தாலும் ஓகே தான், அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்தில் முத்துக்குமார் மேலே. பட் விஜய்க்கு விசிலடிச்சா குஞ்சானி இருக்க புரியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை மட்டும் மாத்திரம் விஜய் பெரியது அப்படின்றான். யாரா நீ கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாத முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். முத்துக்குமரன் பேசுனது என்ன அப்படின்றது, ஏன்னா அதுதான் அப்டேட் இப்போ வந்துச்சு அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதுதான் பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸு. அடுத்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ஷோவில் ஸ்ருத்திகா வந்து எப்படி கேம் ஆடிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் அதை வச்சு தான் நம்ம கேம் வந்து நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஏன்னா மிச்சவங்க என்ன பண்ணாலும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது, இவங்களை சுற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 37 நாள் எவிக்ட் ஆகிடுங்கன்னு சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 15 நாள் தான். ஸோ அதை நம்ம ரிவ்யூ பண்ணி ஸ்ருத்திகா போனோன்னே நம்ம வந்து ரிவ்யூ நிப்பாட்டிடுவோம். ஏன்னா அந்த 50 ஷோ மேலே பெரிய அபிப்பிராயம் மக்களுக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சது. அதனால தான் நம்ம பிக் பாஸ் டாப்பிக்கோட சேர்த்து பண்ணுறோம். இல்லாட்டி தனித்தனியாக வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதனால தான் நான் சேர்த்து பண்ணுறேன். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். இது ஸ்ருத்திகா ஆடியன்ஸ்க்காக தான் நான் அதை பேசுகிறேன். ஓகேவா? ஸோ 4 டீமு 8 பேராக பிரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுக்கு மனிஷா வந்து நான் கேப்டன் ஆகணும்னு சொன்னோடனே ரஜத் வந்து முடியாதுன்ட்டாங்க. உடனே ரஜத் வந்து ஃபேராக இல்லைன்னு சொல்லி மனிஷா வந்து திருப்பி விட்றாங்க. ஸோ ஸ்ருத்திகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அப்படிலாம் கிடையாது, ரஜத் இப்படி தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நோ நீ அவனுக்கு சொம்படிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறான். ஓகே, ரஜத் வந்து சொல்கிறான், இங்கே பாரு நான் மனிஷான்னு சொல்லலை, வேறு யாராவது போட்டும் பொண்ணுங்க, அடுத்து நம்ம மனிஷாவை கொடுப்போம், வாய்ப்புகள் அப்படி தானே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரஜத் வந்து அந்த இடத்துல நியாயமாக தான் சொல்கிறாப்புல. நான் அந்த மீனிங்கில் சொல்லலை மனிஷா வேணான்ட்டு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். பட் அது புரியலை. அப்புறம் அந்த லயன் பூச்சாண்டி என்ட்ரி ஆகிட்டு மனிஷாட்ட கேட்குறாரு, என்ன மனிஷா இப்படி கோவப்படுறீங்கன்னொடனே, ஆமாம் சார் நான் டேஞ்சர் ஜோன் போகிறேன், எனக்கு நான் ஃபேன்ஸ்க்காக தான் இருக்கேன், இவங்க வந்து சொல்கிறதுக்காக நான் வந்து ஆட முடியாது அப்படின்னு சொல்லி மனிஷா கோவப்படுறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி பேசும்போது ஷூட்டிங் கேம் வைக்கிறாரு. எப்படின்னா ஒரு சுற்றி ஒரு இது மாதிரி இருக்குது, அது எல்லாருடைய புகைப்படமும் இருக்குது, சுற்றி விட்றாங்க. அப்போ பால் வச்சு அடிக்கணும் கரெக்டாக, யார் அடிக்கிறாங்களோ அவங்க டேஞ்சர் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஸ்ருத்திகா எல்லாம் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண முடியுது. நம்ம ரஜித் வந்து பேசுகிறாரு. அவர் பேசுகிறது என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்ருத்திகா வேண்டாம் டேஞ்சர் ஜோனுக்கு, என்ன வேணாலும் நீ போடுன்ட்டார். இதை வந்து மாற்றி திவ்யா என்ன சொல்லிட்டா அப்படின்னா, ரஜத் வந்து 5 ஷோ போட சொல்லிட்டான்னு சொல்லி போய் சொல்லிட்டான். இது பெரிய லெவல் ஆகிடுச்சு, சண்டை வந்துச்சு. ஒரு பக்கம் நிக்கி கத்துறாங்க, இந்த மாதிரி எதுக்கு ரஜத் நீ உண்மையாகவே இல்லவே இல்லை, ஒரு ஃபேக் அப்படின்றாங்க. இது பார்த்தோன்னே அர்ச்சனாவுக்கு ஒரு ஹாப்பி, ஆஹா ரஜத் நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு ஹாப்பி. அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ரஜத். ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையம்மா, நான் என்ன சொன்னேன், என்ன கூட போடுங்க, ஸ்ருத்திகா மட்டும் தான் காப்பாற்றுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எடுபடல. பிரின்ஸ் என்ன பண்ணிடுறாப்புல, திருப்பி விட்டுறாப்புல. அப்படிலாம் இல்லையா, 5 ஷோ தான் சொன்னான் அப்படின்னோடனே ஸ்ருத்திகா கிட்ட வந்து பேசிடுறாங்க. ஸ்ருத்திகா வந்து சொல்கிறாங்க, ரஜத் வந்து என்னுடைய பிரதர் தான், அதனால தான் எனக்கு வந்து அவரை நான் சப்போர்ட் பண்ணுறேன், மற்றபடி அவர் என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றது கிடையாது, கண்மூடித்தனமாக நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு யூவிகா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் வெளியே போனால் பெருமைப்படுவேன், எனக்கு அவர் கூட லிங்க் வச்சு இந்த கேம் ஆடணுன்றது கிடையாது, நான் தனியாக தான் ஆடணும், என் ஃபேன்ஸ்க்காக தான் ஆடணுன்னு தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு அப்படிலாம் வந்து ஆசை இல்லை டைட்டில் மேலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸ்ருத்திகா. என்னை பொறுத்தவரைக்கும் ஃபேன்ஸ் நான் இது பண்ணணும், நான் அலையன்ஸஸ் தான் ஆடணுங்கிறதே, நான் என் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த இடத்தில் இண்டிவிஜுவல் பிளேயருக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்ருதிக்காக ரஜத்துக்குமே சண்டை வந்துடுது ஒரு பக்கம். நீ இதுக்கு வந்து 5 பேர் சொல்கிற, என் பேர் இல்லைன்னா உன் பேர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. ஆமாம் அதை தான் நான் சொன்னேன்றான், நீ சொல்லலை சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படி பாவி, நான் உனக்காக தான் நீ சண்டை போட்டேன், இப்போ நீயே என்ன சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இவர் போய் பணம் ஆரம்பிச்சிட்டாப்புல. அதாவது ரஜத் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, அந்த 5 பேர் டீமை நம்ம காப்பாற்றணும். யார் யாரும், ரஜத், லக்ஷய், ஸ்ருத்திகா, துஷ்யந்த், கட்டாரியா, சரியா? இதில் நான் 5 பேரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறப்ப அவர் அப்படி பண்ணாருன்னு சொன்னோடனே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்ருத்திகா கிட்ட. ஓகே அதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோடனே, அங்கே எங்கே சொல்ல விட்டாங்க, அதுக்குள்ளே எல்லாம் அங்கே திருப்பி விட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே புரிஞ்சிச்சு. ஓகே எனக்கு அதனால தான் ஹர்ட் ஆகிடுச்சு, இப்போ நீ அப்படி சொல்லியிருந்தா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓட்டிங் போகிறாங்க. ஓட்டிங்கில் சித்தார்த்த ஒரு விஷயம் பண்ணிடுறாப்புல, மனிஷா நான் போட மாட்டேன், காக்கா போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, மனிஷாவுக்கு நான் ஓட் போட மாட்டேன் அப்படின்னோடனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா கப்பை நீங்கள் வந்து துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. கடைசி பார்த்தா நான் காக்காக்கும் போட்டிருக்கேன், மனிஷா கிட்ட ஒருத்தவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னோடனே சுற்றிகாலாம் கோவம் வந்துச்சு. மனிஷாவுக்கு அப்போ நாங்கள் சொல்லியிருந்தா கரெக்டாக போட்டிருப்போம்ல, நீ வந்து காக்கான்னு சொல்லிட்டு மாற்றி போடுறா, என்னை எப்படி நீ மனிஷா போடுறனால தான் நான் வந்து என்ன சொல்கிறது, நீ சொல்கிற ஆளுக்கு நீ போடு அப்படின்ற மாதிரி வந்து டிஸ்கஷன் போகுது. அது என்னுடைய ராஜதந்திரம் அப்படின்ற மாதிரி சித்தார்த்த சொல்ல, நல்ல வேலை 2 பேருமே காப்பாற்றப்பட்டாங்க, மனிஷாவும் சரி காக்காவும் சரி. யார் எவிட் ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா மோனாலிசா எவிட் ஆயிடுச்சு. உடனே விக்ராந்தோடைய ஃபீல், நம்மளால தான் போயிட்டா மோனிஷா அப்படின்ற மாதிரி.
ஓகேவா? அடுத்து ரஜத்துக்கும் சொப்னாவும் செம ஹாப்பி. பிரின்ஸ் சைட்லேருந்து மோனலிசா வந்து வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இங்கே ஒரு பக்கம் பேசுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே டிஸ்பிளேல காண்பிக்கப்படும். ஓட்டிங் டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ அவங்களுடைய ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணுறதுக்காக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சித்தார்த் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணான். அதனால் 2 பேரும் காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகேவா? அதை வந்து இவங்க யாரும் புரிஞ்சுக்கல. இந்த கேமே அப்படி தான் போகுது. மக்களுக்கே இன்னும் சரியாக புரியல அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் சந்திப்போம்.